ஒரு பிரபல செய்தி சேனலில் ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது. அதாவது அண்ணாமலை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஆலோசனை நடத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி. அதாவது அண்ணாமலை வந்து இப்போ பாஜக மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்களாம். அதனால் ஏகப்பட்ட ப்ரெஷர் ஆகுது, நிறைய சம்பவங்கள் அவருக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சொல்லி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட போய் முறையிட்டிருக்காங்களாம். அது ஏன் அப்படின்னா, தலைவர் வந்து டெல்லி மேலிடத்தில் தலைவருக்கு இருக்கும் செல்வாக்கு காரணமாக தலைவர் சொன்னால் அங்கே கேட்பாங்க அப்படிங்கிறதுனால தலைவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்து வெளியே இருந்தது. ஆரம்பத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அண்ணாமலையை அரசியலுக்கே கூப்பிட்டு வந்தார். ஏன்னா தலைவரோட கட்சியில் சிஎம் கேண்டிடேட்டாகவே அண்ணாமலையை தான் தலைவர் வந்து யோசித்து வச்சுருந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரில. ஏன்னா தலைவராக சொன்னால் தான் நமக்கு எதுவுமே தெரியும். மற்றபடி எல்லோரும் சொல்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ அரசியலுக்கு வரலன்னு சொன்னாங்களோ அதன் பிறகு அவர் வந்து அரசியல் பற்றியெல்லாம் பேசுகிறது கிடையாது, அரசியல் ஆலோசனை யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. இப்போது அண்ணாமலையை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம விசாரித்த வரையும் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல். ஸோ அண்ணாமலையை வந்து தலைவர் சந்திக்கவும் இல்லை, அண்ணாமலைக்கு ஆலோசனையும் வழங்கலை. தலைவர் வந்து அவர் வேலையில் பிஸியாக இருக்காங்க, அதாவது ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் பிஸியாக இருக்காங்க. இந்த மாதிரி செய்தி சேனல்களில் இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியாக ஏதாவது செய்தி போட்டால் தான் அவங்களுக்கு கல்லா கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உண்மையாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலையை சந்திக்கலை.